Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. இப்பொழுது இந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். வேத பகுதியாக நீதிமொழிகள் 3 தான் இன்றைக்கு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஹெல்த்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது வெல்த்தை பற்றி. ஆக்சுவலாக ஒரு மனுஷனை வாழ்த்துறதுன்னு எப்படி பண்ணணும், ஹெல்த் வெல்த் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹெல்த் இப்போ உடனே வெல்த்துன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்கெல்லாம் உடனே கத்துவாங்க, அப்படி பயங்கரமாக கத்துவாங்க. கிறிஸ்டியன் எப்பவுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும்னு. அப்படியெல்லாம் பைபிளில் போடவே இல்லை, ஒரு நாளும் போடலை. ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, we have to learn this. இது எப்படி காட் ரிசீவ் பண்ணுறது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். வானம் பூமியும் கர்த்தருடையது, அவரே எல்லாத்தையும் ஸ்தாபித்தவர், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கணும்னா அவர் ஃபஸ்ட்டு நீ உன் கையை திறன்னுவார். அப்போ உன் கையை திறக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டால், உன் களஞ்சியம் இப்போ என்ன போட்டிருக்கோம், முதல்ல உன் பொருளாலும். கர்த்தருக்கு பொருள் தேவையா இல்லை, ஆனாலும் பொருளாலும் அவர் கேட்குறாரு, எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நம்ம கஞ்ச பீஸ் நிறையா இருக்க முடியாது, எதுவும் பண்ணாமல் செலவழிக்காமல் இருக்க முடியாது. ஸோ பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தருக்கு மகிமை செலுத்து. கர்த்தர் நீ கேட்டுறது என்னென்னா, அவர் சுவிசேஷத்துக்கு இதுதான் கேட்குறாரு, சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் முதல்ல கேட்குறாரு. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க. நிறைய இடத்துல கோயில் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படி சொல்லலை. ஆனால் கர்த்தர் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்கிறாரு. எனவே நான் கோயில் கட்டுறவங்களை பற்றி நான் தவறாக சொல்லவும் இல்லை, இது சொல்கிறேன். ஆனால் சுவிசேஷத்தை முதல்ல பிரசங்கிக்கிறதுக்கு இருக்கணும். அதை பண்ணும்போது தான் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாகிறார். ஸோ பொருளாலும் எல்லாவின் முதல் பலன் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கொடுத்துடணும். இன்றைக்கி என்ன பண்ணுறது, வேர்ல்டு சிஸ்டம் வந்த உடனே கடன்காரங்க தூக்கிட்டு போயிடுறான் எல்லாத்தையும். இது மாதிரி நம்ம தவறாக பண்ணும்போது இப்படி தான் நடக்கும். ஓகே. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக விடும். உன் ட்ரெஷரிஸ், உன்னுடைய ட்ரெஷரி, அதாவது உன்கிட்ட ரிசர்வ் வச்சுருப்பேன், அதெல்லாம் பூர்ணமாக நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கேன். நிறைய பேர் புரியாது, சில பேர் ரொம்ப அஜிடேட் ஆவாங்க. ஆனால் வெல்த் பில்டிங் மெஷினே இதுதான், கர்த்தர் தான் கொடுக்குறாரு. நீங்கள் போய் ஒரு இவனை பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு புரோக்கரை கேட்டிங்கன்னா, அவன் எப்படி இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வரும் இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் பிடிங்கிட்டு போயிடுவோம். ஆனால் யாரையும் இங்கேயும் குறை சொல்லலை, அவங்களுக்கு அறிஞ்சதான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நான் கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதாகவே இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.